ஹாய், நான் உங்க அமர். பாம்புகள் பற்றின நம்பிக்கைகளோ மூட நம்பிக்கைகளோ ஏராளம். சில தினங்களுக்கு முன்னாடி கூட ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யா பாம்புகளை மையமா வச்சு ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பாம்புகளோட உடலை 3 தடவை நீவி விட்டா கைப்பக்குவம் சூப்பரா மாறி சமையல் டேஸ்டா இருக்கும்னு மக்கள் சொன்னதை கேட்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த எபிசோட பார்த்துட்டு பாம்புகள் பத்தி நானும் ஏதாவது அசைன்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சு விசாரிச்சப்போ எனக்கு ஒரு மிரள வைக்கிற செய்தி கிடைச்சிச்சு. பாம்புகளை விட விஷமுள்ள ஒரு மனிதர் இருக்கிறதாகவும் அவரை கடிச்சா சில நிமிஷங்கள்ல பாம்புகளே இறந்துடும்னு எனக்கு கிடைச்ச திகிலான தகவலை உறுதிப்படுத்திக்க இப்போ சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல உள்ள சேனை கவுண்டனூருக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றதையோ இல்லை அவர் குடிச்சிட்டு வச்ச காப்பியையோ எதுவுமே நீங்கள் யாருமே சரின்னு குடிக்க மாட்டாங்க. வாயில் வச்சு கொடுத்தா தான் விஷம். அதனால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சரின்னு. ஒரு ஜாதி வகையான பாம்பு கடிச்சதுன்னா பரவாயில்ல. பல ஜாதி பாம்பு எல்லாம் ஒன்றா கிடையாது, எல்லா விஷமும் ஒன்றா கலந்தாலும் அதுக்கே ரியாக்ஷன் ஆகுது, அவ்வளோதான். மலையும் மலை சார்ந்த பகுதியுமா அழகா காட்சி தருது சேனை கவுண்டனூர் கிராமம். நான் கேள்விப்பட்ட அதிசயமான மனிதரோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நேரா அங்க போனேன். வீட்டுக்கு வெளியே நான் பார்த்த முதல் காட்சிகளே என்ன மிரள வச்சுச்சு. பல வகையான பாம்புகளோட சர்வசாதாரணமா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க கிருஷ்ணனும் அவரோட 10 வயது மகனும். இந்த பாம்புகள் விஷமுள்ள பாம்புகளா இல்ல விஷமில்லாத பாம்புகளான்னு பார்த்த மாத்திரத்திலே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு. கிருஷ்ண கிட்ட நான் வந்திருக்கிற நோக்கத்தை சொல்லி என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவ்வளோ நேரம் ஜாக்கிரதையா பாம்புகளை பிடிச்சிருந்த கிருஷ்ணன் என்கிட்ட பேசிக்கிட்டே பாம்பை பிடிச்சிருந்த கைய லேசா லூசா விட்டுட்டாரு. அதுக்காகவே காத்திருந்தது மாதிரி சட்டுன்னு அவரோட கையை கடிச்சிடுச்சு அந்த பாம்பு. சில நிமிஷங்களுக்கு கடிப்பட்ட விரல இருந்து ரத்தம் நிக்காம வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா துணியை வச்சு ஒரு சுத்திட்டு திரும்பவும் சாதாரணமா என் கூட பேச ஆரம்பிச்சாரு கிருஷ்ணன். பாம்பு கடிச்சதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் அவரோட முகத்துல இல்ல. இதெல்லாம் சும்மா ஜுஜுபி மேட்டர்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில இருந்து நான் மீள்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணனோட பையனை இன்னொரு பாம்பு கடிச்சிடுச்சு. கிருஷ்ணன் தான் பாம்பு கடிக்க பயப்பட மாட்டாருன்னு பார்த்தா அவரோட சின்ன பையனும் அதை பெருசாவே எடுத்துக்கல. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாத்திரை எடுத்து முழுங்கிட்டு திரும்பவும் பாம்புகளோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். தன்னோட மகனை பாம்பு கடிச்சிடுச்சேன்னு துளி சலனம் கூட கிருஷ்ணன் கிட்டையும் அவரோட மனைவி கிட்டையும் இல்ல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. பாம்பு பிடிக்கும்போது உங்களுக்கு ரத்தம் வந்துச்சு இல்லையா? அது கடிச்சது அது விஷம் இல்லையா? ஒன்றாகாது, என் உடம்புக்கு ஒன்றாகாது. இல்லை உங்கள் பையனையும் லைட்டாக கடிச்சிருக்கு. அது மாத்திரை கொடுத்தோம்ல, உடனே தலை கொடுத்தாச்சுல. இவன் வயசுல எல்லாம் டிவியில பாம்பை பார்த்தாலே நான் கண்ணை முடிப்பேன். ஆனா இவன் பாம்போட பல்ல பாருங்கன்னு சொல்லி வாயை பிளந்து என்கிட்ட காட்டுறான். நான் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள அப்பா மக 2 பேருமே பாம்பு கிட்ட கடி வாங்கிட்டதை பார்த்தா இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது. இப்போ உங்க உடம்பு ஃபுல்லா விஷம் இருக்கு. இந்த பாம்பு உங்களை கொத்தி இருக்கு. ஆமாம். இது இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பாம்புக்கு ஏதாச்சும் ஆகுமா? அதாவது கொத்துனோன்னு வாய் எடுத்துச்சுன்னா பழச்சிக்கும். அது பிடிச்சிச்சில்ல, ரொம்ப நேரம் பிடிச்சிருந்துச்சுல்ல. என்னோட பிளட் அது வாயில் பல்லில் பட்டது இல்லை. கரெக்டாக 1/2 மணி நேரம் தாங்க முடிஞ்சு போயிடும். பாம்பு செத்துருமா? அது எப்படி உங்களுக்கு தெரியுது? இப்போ நிறைய பாம்பு கடிச்சிருக்குல்ல, கடிச்சு பாம்பெல்லாம் வச்சிருந்து பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஜாதி வகையான பாம்பு கடிச்சதுன்னா பரவாயில்ல. பல ஜாதி பாம்பு எல்லாம் ஒன்றா கிடையாது, எல்லா விஷமும் ஒன்றா கலந்தாலும் அதுக்கே ரியாக்ஷன் ஆகுது, அவ்வளோதான். ஊர் ஆளுங்க எப்படி பழகுவீங்க இவர்கிட்ட? பாம்பு கடிச்சு வர்றாரு, பாம்பு காப்பாற்றுறாரு, பாம்பு இவரை கடிச்சா செத்துருது. அதுமாரி வைத்தியெல்லாம் பண்ணுறாரு. நாங்கள் இவரை பார்த்தா கொஞ்சம் தூரம் ஒதுங்கி தான் இருப்போம். எங்களுக்கு அந்த பயம் இருக்குது. அவருக்கு உடம்புல பூரா விஷம் இருக்கிறதுனால. பாம்புக்கும் கிருஷ்ணனுக்குமான உறவு இன்னைக்கு நேத்து இல்ல, சுமார் 35 வருடங்களுக்கு முன்னாடி உருவானது. எனக்கு ஒரு 11 வயசு இருக்குங்க. அப்பாலாம் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்துட்டு எல்லாம் மீன் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ மீன் பிடிச்சி மேலே போட்டுருந்தேன். எங்கள் தம்பி எடுத்து பக்கெட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு புதை இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு பங்கு ஒன்று இருந்துச்சு, ஒரு பொந்து ஒன்று இருந்துச்சு. அந்த பொந்துக்குள்ளே அந்த பாம்பு இருந்துருக்க மாட்டேருக்கு. இந்த பாம்பு கடித்தா கொடுக்குற இலை அந்த பக்கத்தில் இருந்தேன். அந்த இலை மேலே போய் அந்த மீன் விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பொந்துலேருந்து அந்த இலையும் அந்த மீனையும் ஒன்று சேர்த்து 2 பாம்பு பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே மீனை விட்டுருச்சு. விட்டுருன்னு மீன் எடுத்து பக்கெட்டில் போட்டுச்சுங்க. மீன் உயிரோடு இருந்துச்சு. பாம்பு ஒரு 30-35 அடி தூரம் போயிருக்கும். இறந்து போச்சு பாம்பு. இறந்த உடனே
அப்போ யோசனை பண்ணிகிட்டே விளையாண்டுட்டே யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறமே ஒரு நாள் சரி பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாம்பு பிடிச்சோன்னே என்னை கொத்திடுச்சு. கொத்தினோடனே அந்த இலையை சாப்பிட்டு பார்த்தேன். என்ன பண்ணுறது பார்க்கலாம், இன்றைக்கி பாம்பே செத்து போச்சு, நாம் மீனே பொழைச்சிக்கிச்சு, நாம் பொழைக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை சாப்பிட்டு பார்த்தேன். என்ன நிறையா தலை பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அப்பயுமே கண் ரெண்டு முழுவே மேலே சொல்லிடுச்சு. சொல்லி இப்படி அண்ணாந்து பார்த்தா தான் கேள்வி ஆளுன்னு தெரியும், சாதாரண நம்மள மாதிரி தெரியல. அப்போ தான் மறுபடியும் நிறைய இலை பிச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பிடிக்க நார்மலாகிடுச்சு கண். பாம்பு கடிக்கு குறிப்பிட்ட ஒரு மூலிகை இலையை சாப்பிட்டா அது உயிரை காப்பாத்தும்னு யதார்த்தமா கண்டுபிடிச்சிருக்காரு கிருஷ்ணன். சின்ன பையங்கிறதால மூலிகை பத்தி அவர் சொன்ன விஷயங்களை யாரும் நம்பல. ஆனா கிருஷ்ணன் அடிக்கடி பாம்புகளை பிடிச்சு தன்னைத்தானே கடிக்க வச்சு பார்த்து மூலிகையோட சக்தியை சோதனை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த கிராம மக்கள் தங்களோட பிள்ளைகளை கிருஷ்ணன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி இருக்காங்க. சில வருடங்கள் பாம்புகளை கடிக்க விட்டு மூலிகை இலையை சாப்பிட்டு சோதிச்சுட்டு இருந்த கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மூலிகை எடுக்கிறத நிறுத்தி இருக்காரு. ஆச்சரியப்படும் வகையில அதுக்கு பிறகு எந்த பாம்பு கடிச்சாலும் அவருக்கு விஷம் ஏறதே இல்லை. கிருஷ்ணனை ஆழமா கடிச்சிட்ட பாம்புகளுக்கு தான் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நான் மருந்து சாப்பிட்றதே விட்டுட்டேங்க. அது ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் சாப்பிட்டுருந்தேன். மறுபடியும் விளையாட்டு போக அப்படியே விட்டு பார்த்தேன், என்ன பண்ணுறது பார்க்கலாம்னு சொல்லி ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் விட நாளாக டைமாக பார்க்கலாம் விட்டு பார்க்கலாம், என்ன பண்ணுறது விட்டு வேணும் ஒன்றும் ஆகலை. அப்புறம் அது வந்து அந்த இலை சாப்பிட்றது விட்டாச்சு. இப்போ அதனால தான் புண்ணாகுதுன்னு நினைக்கிறேன் நான். பாம்புகளை பிடிச்சு விளையாடுறதால கிருஷ்ணனை பார்த்து ஊர் மக்கள் ஒதுங்கி போனாங்க. யாரும் அவர் கூட நெருங்கி பழக தயாரா இல்லை. ஆனா சுமார் அவருக்கு 19 வயது இருக்கும்போது ஊர் மக்கள் அது வரைக்கும் அவரை பார்த்த பார்வை மாற ஆரம்பிச்சிச்சு. மருத்துவராக நான் மாறும்போது எனக்கு வந்து 19 வயசு. அப்போ ஒரு ஆள் நிலங்காட்டில் நெல் வயலில் களை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆள் பாம்பு கடிச்சிச்சுன்னு கிருஷ்ணகிரி ஜிஹெச் கொண்டு வந்தாங்க. அது கிருஷ்ணகிரி அதை விட்ட சேலம் தான் வந்தவங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் சேலம் தான் நினச்சிங்க. கிருஷ்ணகிரி சாதாரண சின்ன தான் நாங்கள் இதை ஆகாதுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு என்னன்னாங்க, நீ உன்னையும் பாம்பு கடிச்சு நீ தலை சாப்பிட்டா சரி போயிடுதில்ல, அதே தலையை அவர் கொடுத்துப்பாரு, என்ன பண்ணுறது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சேர்ந்து சொந்த பந்தம்லாம் சேர்ந்து கொடுக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இல்லை கொடுத்துப்பாரு, பொழைச்சா பொழைக்கிட்டே இல்லைன்னா போட்டோம், 2 ஒன்று ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஆள் கொஞ்சமாக தலையை மூலிகை தலையை பிச்சு இலையை பிச்சு கொடுக்க அந்த ஆள் எந்திரிச்சு உட்காரத்துக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து பின்னாடி அவர் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து நீ வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் யாரும் ₹1 மதிக்க மாட்டாங்க. சேனை கவுண்டன்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஒருத்தரை பாம்பு கடிச்சிட்டா அவரை சேலத்தில் உள்ள ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போய் சேர்றதுக்குள்ள பல பேர் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு பயந்து மக்கள் கிருஷ்ணனோட வைத்தியத்தை நம்பி பாம்பு கடிச்சவங்களை அவர்கிட்ட கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. மக்களோட நம்பிக்கையை காப்பாத்த காடு மலையெல்லாம் தேடி அலைஞ்சு ஒரு மூலிகை கலவையை தயார் செஞ்சாரு கிருஷ்ணன். எந்த பாம்போட விஷமா இருந்தாலும் அந்த மூலிகை பொடி சில மணித்துளிகளிலேயே இறக்கிடுமா. நீங்க கொடுக்குற இலை இருக்கு இல்லையா பாம்பு கடிக்கு, ஆமாங்க. அது என்ன இலை? ஆடுதொடா, ஆடு தின்னாப்பாலை, உரித்தலை, நாகமணி தலை, வேப்பந்தலை, அருகம்பில்லு, வெங்கலிச்சம் கல் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு ஆட்டி அது சாறு மட்டும் எடுத்து கொடுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை வந்து காப்பாற்றிருக்கீங்க பாம்பு கடியிலேருந்து? நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கேன். எத்தனை பேர் கணக்கில் நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கேன். சுமாராக கம்மியுமே பார்த்தா கூட நான் வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருந்து குறைஞ்சி ஒரு 1000 டிகிரி மேலே இருக்கும். அதில் பொழைக்காதது எத்தனை பேர்? பொழைக்காததெல்லாம் ஒன்று தான். ஆனால் தலை உள்ளுக்கு போயிருந்தாலும் பொழைச்சிருக்கேன். அது தலை உள்ளுக்கெல்லாம் குடிக்க முடியாத கண்டிஷன் வச்சுங்களேன். சேனை கவுண்டன்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களோட பிரதான தொழில் விவசாயம். பெரும்பாலான நேரம் மக்கள் வயல்வெளிகளை தான் இருப்பாங்க. மலை சார்ந்த பகுதியா இருக்கிறதால பாம்புகளும் கண்டிப்பா வயல் பகுதிகளில் இருக்கும். அதன் காரணமா இந்த பகுதியில மாசத்துக்கு 5 to 8 பேர் வரைக்கும் விஷ பாம்பு கடிக்கு ஆளாகிறாங்க. காட்டு வேலை செய்யும் போது பாம்பு கடிச்சதுங்க. பாம்பு கடிச்சு எங்கள் ரொம்ப வழியாக இருந்து பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருந்துச்சு, வைத்தியர் இருக்கிறார் எங்கள் ஊரில். அவரோட தூக்கிட்டு போனோம். கொண்டு போனோன்னா அவர் மருந்து ஒன்று கொடுத்தாரு. மருந்து கொடுத்து 2 மணி நேரம் மயக்கத்திலே இருந்தாங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சுது. அப்போ ஏறதால ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படியே மயக்கமாக இருந்து அப்புறம் நல்லா உடம்பு ஆயிடுச்சிங்க. பாம்பு கடிக்கு மருத்துவம் பார்க்கறது மூலமா ஊருக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதையும் கிருஷ்ணனுக்கு இருக்கு.
ஆனாலும் ஊர்க்காரங்க யாரும் அவரை தங்களோட வீட்டு விசேஷங்கள்ல சாப்பிட கூப்பிடுறது கிடையாது. காரணம், அவர் சாப்பிட்ட எச்சில் தெரியாம யாரோட சாப்பாட்டுலயாவது பட்டுட்டா அந்த விஷமே அவங்களை கொன்னுடும்னு பயப்படுறாங்க கிராம மக்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்துல இருக்கிற சேனைக்கவுண்டன்பட்டியை சேர்ந்த விஷ மனிதன் கிருஷ்ணனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பாம்புகள் தன்னை கடிச்சு கடிச்சு இப்ப உடல் முழுவதும் விஷமா மாறிட்டதால தன்னோட எச்சில் கூட மத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும்னு சொல்லி திகிலடைய வைக்கிறாரு கிருஷ்ணன். இதனாலேயே இவர் மத்தவங்க யார் வீட்லயும் சாப்பிடுறது இல்ல. பாம்பு கடிச்சு கடிச்சு உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக விஷம் ஏறிடுச்சு இல்லையா? நீங்கள் இப்போ யாராச்சும் கடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷ பாதிப்பு இருக்குமா? ஸ்பாட்லேயே முடிஞ்சிடுவாங்க. அதனால தான் போய் பல்லெல்லாம் பிடிக்கணும்னு நினைச்சிங்களா? பல்ல பிடிக்கிட்டீங்களா? அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் கடிச்சிட்டு அந்த ஆப்பிள் வந்து இன்னொருத்தர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு விஷம் கண்டிப்பாக இருங்க. அதாவது மட்டன் சாப்பிட்டுருக்கணும். மட்டன் எலும்பு கடிச்சு சைடில் துப்புனது தான். அவன் நைட் டைம் எல்லாம் உட்காந்து பசங்கள்லாம் சேர்ந்து நல்லா செட்டாக ஒரு கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுருக்கணும். ஞாபகம் எல்லாம் துப்பிட்டு தான். அப்புறம் ஒரு நாய் ஒன்று எலும்பு சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்க அப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து தப்பிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டு வச்சு போய் பிள்ளைங்க சாப்பிட்டு இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் ஜிஹெச்சில் போய் பல்ல பிடுங்க அப்படின்னாங்க. அப்படி ஜிஹெச்சில் வந்து ஒரு 4-5 பல் தான் பிடுங்கினாங்க. பிடுங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கருப்பூரில் தனியார் டாக்டர்கிட்ட போய் பிடுங்க போகிற பல்லம். தன்னால மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தன்னோட பற்களையே புடுங்கிக்கிட்டாரு கிருஷ்ணன். ஊர்க்காரங்க வீட்டில் மட்டும் இல்ல, தன்னோட சொந்த வீட்டில் சாப்பிடும் போது கூட ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்காரு கிருஷ்ணன். இதுல சோகம் என்னன்னா, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து குழந்தைகளுக்கு தன்னோட சாப்பாட்டை ஒரு நாள் ஊட்டி விடுற சந்தோஷம் கிருஷ்ணனுக்கு கிடைச்சதில்ல. அவர் சாப்பிட்ட மிச்சத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாய்சன் ஏறிடுமா? அது அவர் பேஞ்சு பல்லு வாயில் வச்சு கூட்டாதான் விஷம். அதனால வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சரின்னு. பேருக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணனும் ராதாவும் கடந்த 15 வருடங்களா அன்யோன்யமான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாம்புகளை பிடிக்கிற கிருஷ்ணனுக்கு யாருமே பெண் தர முன் வராதப்போ இவரை விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சிருக்காங்க ராதா. ஆனாலும் முன்கூட்டியே ஜாக்கிரதையா அவரோட விஷத்தன்மை பத்தி டாக்டர்கள் கிட்ட ஆலோசனையும் கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆன வேட்டி எல்லாம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், செக்அப் பண்ணி பார்த்தோம். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இது ஆகுமா இல்லை எங்களுக்கு எதுவும் அதுங்களாம் எதுவும் பார்த்த வேட்டி எதுவுமே இல்லைன்னுட்டாங்க டாக்டருங்களாம். அதில் தான் எனக்கு எங்கள் பொண்ணுங்களுக்கு எதுவும் இல்லை, என் குழந்தைங்களுக்கும் எதுவும் இல்லைன்னுட்டாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு பாம்பு பிடிக்கிறவர் பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா? ஆமாங்க. நீங்கள் எப்படி அவரை பார்த்து நான் பார்த்து பழகணும், விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாம்பு பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சே தான் கட்டிக்கிட்டேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பாம்பு பிடிக்கிறீங்க விட்டீங்களா? கல்யாணம் ஆனது பாம்பே தான் பிடிக்கிறது. ஏன் பாம்பு பிடிக்க வேணாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி இது எப்படிங்க நம்ம போய் புதுசாக போய் ஒரு சொல்லினா விட்டுடுவாரா? அவங்க எங்கள் தொழில் அவங்க எங்கே பார்ப்பாங்க. பாம்புக்கு வைத்தியம் பார்க்குறாரு. ஆமாம், பாம்பு கடிச்சாலும் வைத்தியம் பண்ணுவோம். நம்ப முடியலன்னா கூட நாங்கள் பார்ப்போம். உங்களை வெளி ஆட்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க? உங்களை ஒரு பாம்பு பிடிக்கிற ஒரு மனைவின்ற ஒரு காரணத்தினால உங்களை வந்து ஊர்க்காரங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஊர்க்காரங்களாம் நல்லா கவனிக்கிறாருங்க. நம்ம போய் ஊர்க்காரங்க நம்ம எதுவும் சொல்ல முடியும், எல்லாம் நல்லாவே கவனிக்கிறாங்க. பாம்பு பிடிக்கிறதுனால இல்லை, ஒரு வைத்தியம் பண்ணால் நல்லா கேட்குது, நல்லா கவனிக்கிறாங்க. இங்கே போனால் பொழைச்சிக்கிறாங்க. அதனால நம்பிக்கையிலேயே எல்லாம் வராங்க போகிறாங்க. திருமணம் ஆனதிலிருந்து கிருஷ்ணனோட பாம்பு கடி வைத்திய தொழிலுக்கு பக்கபலமா இருக்காங்க ராதா. வைத்தியம் மட்டும் இல்லாம ஊருக்குள்ள யார் வீட்டுல பாம்பு புகுந்தாலும் அடுத்த நிமிஷமே கிருஷ்ணனுக்கு போன் வந்துடும். இவரும் எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு பாம்பு இருக்கிற வீட்டுக்கு புறப்பட்டுடுவாரு. யாரும் போன் பண்ணது நாங்கள் பண்ணோம். பாம்பு சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள பூந்துருச்சுங்க. அது எப்படி எங்க உள்ள இருக்குதுன்னு தெரியல, வெளியே இருக்குதுன்னு தெரியல. பயமா இருக்குதுங்க. எல்லாம் பார்த்தோம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க. 1/2 மணி நேரம் இருக்கும். எது வரைக்கும் பூந்துச்சுன்னு இன்னும் தெரியலங்க. நம்ம பயமா இருக்கு. கட்சி ஒரு செவனும் தெரியல. பாம்பு உள்ளதா இருக்கு. மற்ற ஸ்னேக் கேச்சர்ஸ் மாதிரி வீடு முழுவதும் அலசி ஆராய்ஞ்ச பிறகு பாம்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இல்ல கிருஷ்ணன். வீட்டுக்கு வெளியில நின்னே அது எந்த பக்கம் இருக்கு, என்ன பாம்புன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறாரு. பாம்பு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வாசலுக்கு போகும்போது என்ன பாம்பு இருக்குன்னு இந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சோம். என்ன பாம்பு உள்ளா இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கிளீனாக ஸ்மெல் வச்சு இந்த பாம்பு தான் இருக்கு, இந்த பாம்பு உள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்மெல்லே வச்சு கண்டுபிடிச்சோம். மற்ற மாதிரி இந்த பாடம் சொல்லி பிடிக்கிறது, இலை வச்சுட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி வகையெல்லாம் நமக்கு தெரியாது. நான் இங்கேருந்து போய் வாசப்பள்ளி நிற்கும் போது என்ன பாம்பு உள்ளே இருக்குது
வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த வழியாக வந்துச்சுங்கிறதெல்லாம் க்ளீனாக கண்டுபிடிச்சிக்குவோம். சுற்றிலும் மலைகள் இருக்கிறதால வீட்டுக்குள்ள பாம்புகள் நுழையிறது இந்த பகுதியில சர்வசாதாரணம். ஆனா கிருஷ்ணன் இருக்கிறதால கொஞ்சம் தைரியத்தோட இருக்காங்க சேனைக்கவுண்டன்பட்டியை சுத்தியுள்ள கிராம மக்கள். காட்டு பகுதியில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாம்பு பூச்சி வந்தே தான் இருக்குதுங்க, பெரிய பெரிய சாரை. நாங்கள் உடனே ஃபோன் பண்ணோம், வந்ததும் விறகு எடுக்க போனோம் சாப்பாட்டுக்கு செய்ய. அப்புறம் விறகு கடியில் இருந்துச்சு, ஆனால் எங்கே போணுச்சு என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவர் மோக சக்தியில் வந்து எடுத்து இப்படி கழிச்சு தொட்டு பார்த்தாரு. உடனே அப்புறமா கண்டுபிடிச்சி எடுத்துட்டார். பெரிய சாரை, நல்லா சோடு சாரை பிடிச்சி இழுத்து போட்டாரு. வீடுகள்ல பிடிக்கிற பாம்புகளை கிருஷ்ணன் சில தினங்கள் தன்னோட வீட்டுல வச்சிருந்துட்டு அதை காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுவாரு. கிருஷ்ணனை பத்தி வனத்துறையினருக்கு தெரியுங்கிறதால அவங்களும் அவருக்கு எந்த கெடுபிடியும் தர்றதில்ல. தன்னோட அப்பாவை பார்த்து நினைவு தெரிஞ்ச நாள்லயே பாம்புகளோட விளையாட ஆரம்பிச்சிட்டான் கிருஷ்ணனோட பையன். பல தடவை பாம்புகள் அவனை கடிச்சாலும் அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. அது நானும் மேத்தி பார்த்தேன். நீங்கள் அப்பாவும் வேணாம், அவன் விட்டுது, அவன் போக்கலேன்ட்டாரு. அவன் 1 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறான். அவன் 1 வயசு மண்டி போகிறதுக்கு என்னைக்கு ஆரம்பித்து நடக்குதானா அப்பையிலேருந்தே என் பையன் பாம்பு பிடிக்கும். கடிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மாத்திரை போட்டுக்கோங்க. அவனே 4, 5 தடவை 10 தடவை மேலே பாம்பு கடிச்சிக்குது. போவான், எங்ககிட்ட சொல்ல மாட்டான். மாத்திரை முழுங்கிட்டு இப்படி பாம்பு கடிச்சு பிடிச்சுமா மாத்திரை முழுங்கிட்டேன் அப்படின்னுவான். இது என்கிட்ட சொன்னால் திட்டுவானே, எங்கள் அப்பா கிட்ட தான் போவான். கிருஷ்ணன் மாதிரியே அவரோட மகனுக்கும் உடலுக்குள்ள விஷத்தன்மை அதிகரிச்சுட்டே போகுதான்னு இதுவரைக்கும் யாரும் பரிசோதிச்சு பார்க்கல. இந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்கு இப்ப நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து கிருஷ்ணனோட உடலை சோதிச்சு பார்க்க தயார் பண்றேன். சேனைக்கவுண்டன்பட்டி விஷ மனிதன் கிருஷ்ணனும் அவரோட மகனும் பாம்புகளோட விளையாடுறத பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுலயும் நான் இருக்கும்போதே சில தடவைகள் 2 பேரையும் பாம்பு கிடைச்சிடுச்சு. வந்ததுல இருந்தே கிருஷ்ணனோட பையன் ஒரு தடவை பாம்பை பிடிங்கினான்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் பயத்தை முகத்துல காட்டிக்காம நைஸா பேச்ச மாத்திட்டே இருந்தேன். ஆனா போறதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் நான் பாம்பை கையால பிடிக்கலன்னா எனக்கு தான் அசிங்கம். இவங்க பாம்பை வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து பாம்பு கிட்ட போறதுக்கே பயந்தேன். ஆனா அந்த சின்ன பையன் பாம்பை பிடிச்சிட்டு அவன் வந்து வித்தை காமிக்க ஆரம்பிச்சோடனே சரி பாம்பு என்னதான் செய்ய போகுது, ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு தைரியத்துக்காக தான் வாங்கி பிடிச்சி வச்சிருக்கேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு தைரியத்தை வந்து உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி தைரியமா நிக்கிறேன். உண்மை சொல்லணும்னா பல தடவை பாம்புகளை பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனா முதல் தடவையா இப்பதான் தொட்டு பிடிக்கிறேன். லாங் ஷாட்ல இருக்கிறதால என் கை நடுங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வரப்பா நிக்கிறேன். மிஸ்டர் எடிட்டர், இதெல்லாம் போட்டு ஏன் என் மானத்தை வாங்குறீங்க? என்ன இருந்தாலும் உயிருள்ள பாம்பை தொட்டு தூக்குனத ஒரு சாதனையா தான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் கூட்டிட்டு வந்த டாக்டர் சண்முகம் கிருஷ்ணனை பரிசோதனை செஞ்சு பார்க்க போறாரு. டாக்டர் பார்க்கறதுக்காகவும் சில தடவைகள் பாம்புகளை விட்டு தன்னை கடிக்க வச்சிட்டாரு கிருஷ்ணன். மோஸ்ட்லி வந்து ஆன்டிடாக்சின் ஒரு பாடியில் அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு டெய்லியும் பாம்பை கடிக்க விட்டு ஒரு 1000 டைம் 2000 டைம் அந்த மாதிரி கடிக்க விட்டு அவர் உடம்பு வந்து சென்சிட்டிசேஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கடித்தாலும் விஷம் ஏற மாட்டேங்குது. இதுதான் காரணமாக இருக்கலாம். கிருஷ்ணனுக்குள்ள ஏதோ ஒரு விசித்திர சக்தி இருக்கிறத டாக்டர் சண்முகம் ஒத்துக்கிறாரு. ஆனா உடலியல் ரீதியா பாம்பு கடியினால எந்த மாற்றமும் ஏற்படாததுக்கு என்ன காரணம்னு பலவித பரிசோதனைகளுக்கு பிறகுதான் உறுதியா சொல்ல முடியும்னு சொன்னாரு டாக்டர் சண்முகம். இப்ப கிருஷ்ணா வந்து ஒரு பாம்பு கொத்துச்சுன்னா அந்த பாம்பு இறந்து போயிடுது. பாம்பும் பாய்சனஸ் தான், இவர் உடம்புலயும் பாய்சன் இருக்கு சொல்லுங்க. ஆனா பாம்போட பயங்கரமான பாய்சன் வந்து அவர் உடம்புல இருக்கா? மெடிக்கல் மிராக்கிள் தான். ஒரு பாம்புக்கு இருக்கிற விஷத்தோட அதிகமாக இருக்கலாம், அதிகமான விஷம் இருக்கலாம். நீங்க அவரை பார்த்தீங்களா டாக்டர்? அவருக்கு வந்து ஸ்னேக் பைட் அந்த மார்க்லாம் இருந்தது இல்லையா? அந்த மார்க்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து நல்ல ஸ்னேக் பைட் தான், கன்ஃபார்ம் தான். ஹெவியான இது மார்க் ஹெவியான பைட் தான். 5 பைட் பார்த்தேன். 5 பைட். இப்போ வந்து அந்த மாதிரி பைட்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் ஆள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சில கோபுராவும் கடிக்க விட்டார், கண்ணு முன்னாடியே தான் கடிக்க விட்டார். பட் அவர் விஷம் ஏறினதுக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் அவர் உடம்புல இல்லை. இப்போ கிருஷ்ணா வந்து ஒரு ஆப்பிளை பைட் பண்ணிட்டு நான் வேற ஒருத்தவங்க வந்து அந்த ஆப்பிளை பைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்? ஆகாது. அவங்க உடம்புல இருக்கிற ஆன்டிடாக்சின் பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது, வாய்ப்பில்லை, வாய்ப்புகள் குறைவு. இந்த அசைன்மெண்ட்டுக்கு வரும்போது இது சாதாரண ஒரு ஸ்னேக் கேச்சர் அசைன்மெண்டா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கிருஷ்ணன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, கண்டிப்பா அசாதாரண மனிதன். பாம்புகளை பிடிக்கிற தைரியத்தை எனக்கும் கத்துக் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிட்டு ஊரை காலி பண்ணிட்டு அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு கிளம்புறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரம் அமர்நாத்.